அடியார்களுக்கு அப்பூதங்களுடன் காட்சி கொடுத்தலே முறை. அத்திருக்கூட்டத்தில் அனைவர்களும் இந்த அடியார்கள் என்று சொல்லி பெருமான் இப்போ சிவபூத கணங்களோடு இங்கே காட்சி கொடுத்தது ஒரு பெரிய சிறப்பு. இதே மாதிரி தான் சுந்தரமூர்த்தி சாமிகளுக்காக பறவையாரிடத்தில் தூது செல்லுகின்ற பொழுதும் இந்த சிவபூத கணங்கள் எல்லாம் அப்படியே சென்றது, அப்படி கைலாயமே இங்கு எழுந்து வந்தது போல் இருந்தது என்று சொல்லி பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இடமருங்கில் உமையால்னா இறைவனது அருளே உருவமாக உடையார் அம்பிகை என்பர் என்று சொல்லி சொல்கிறாருங்க. அப்போ அருளுருவமாக கருணை பிராட்டி உடன்கொண்டு நின்றார். எப்பொழுதும் உமையம்மையோடு தான் பெருமான் அருள் செய்கின்ற பொழுது வருவார். அடியாருடைய இல்லத்துக்கு முதல்ல வருகின்ற பொழுது தனியாக வருவார். மீண்டும் அருள் செய்ய வருகின்ற பொழுது அம்மா கூட தான் எப்பொழுதுமே வருவார். பாகம் பிரியால் என்று சொல்லக்கூடிய உமையம்மை கூட இருப்பாங்க. இந்த பெற்ற மூர்வதும் இன்றியே பேதையாலும் இன்றியே நற்றவத்தவர் வேடமே கொண்டு ஞாலம் முயந்திட நன்னினார்னு இளையான்குடி மாரநாயனர் பணத்தில் வரும். பெற்ற மூர்வதும் இன்றியே விடையும் இல்லாமல் பேதையால் உமையம்மையும் இல்லாமல் தன்னந்தனியாக வந்தார். நற்றவத்தவர் வேடமே கொண்டு நல்ல ஒரு தவ வேடத்தோடு வந்தார். அப்படின்னா ஏன் வந்தார், ஏன் அம்மா வரலையா, விடை வரலையா அப்படின்னா அதுக்கு உரையாசிரியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாயனார் இப்போ வறுமையில் இருக்கிறார் இல்லையா, இளையான்குடி மாரநாயனார் ரொம்ப வறுமையில் இருக்கிறார். அப்படி வறுமையில் இருக்கக்கூடிய நிலையை பார்ப்பதற்கு அறக்கடவுளாக இருக்கக்கூடிய விடையும் வரலைன்னு சொல்லிருச்சான். கருணையே வடிவமாக இருக்கக்கூடிய உமையம்மை என்னுடைய பிள்ளைகளை போய் நான் இப்படி பார்க்கிறதான்னு சொல்லி அம்மா வரலைன்னு சொல்லிட்டாங்களாம். அதனால் சாமி தனியாக வந்தாராம். கடைசியாக அருள் செய்ய வருகின்ற பொழுது உமையம்மை கூட வருவாங்க. ஆமாம், அருள் செய்ய வருகின்ற பொழுது எப்பொழுதும் அம்மா கூட வருவாங்க. இப்படியெல்லாம் நமக்கு பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தனது அருளே கண்ணாக காணும்படி தன்னையே கொடுத்தான் என்று சொல்லி திருவாசகத்தில் இருக்குது இல்லைங்க. தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆர்கோலோ சதுரர் அந்த ஒன்றை